ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாருதி ஈக்கோ வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி ஒர்க் ஆகலை. அந்த ப்ராப்ளம் வந்து எதனால் ஏற்பட்டிருக்கு, அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி அனலைஸ் பண்ணியாச்சு, ஃபால்ட்டை கண்டுபிடிச்சாச்சு. இருந்தாலும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிக்கிற பாருங்க. ஃபஸ்ட்டு வந்து இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ளோயர் ஆன் பண்ணுறேன், ப்ளோயர் வந்து ஓடுது. ஏசி ஆன் பண்ணுறேன், ஏசி லைட் எரியுது. அப்போது ஏசி யூனிட்டுக்கு சப்ளை போகுது, ஃபியூஸ் எதுவுமே போகலை. ஆனால் பார்த்தீங்கன்னா கூலிங் வரல. ஓகேவா, இதுக்கு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏசி ஆன் பண்ணுறேன், ஆனால் கம்ப்ரஸர் ரன் ஆகலை. அதனால தான் நம்மளுக்கு கூலிங் வரல. அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு பாருங்கள். சீட்டை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதுதான் ஏசி கம்ப்ரஸர். லைட் ஆன் பண்ணிடுவாங்க. அந்த சுற்றுது பார்த்தீங்களா, பெல்ட்டு கட் ஆகலை. இப்போ பெல்ட்டு கம்ப்ளைண்ட் இல்லை. ஏசி ஆன் பண்ணியிருக்கிறதுல லைட் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ ஏசி ஆன் ஆகிட்டு பெல்ட்டு கட் ஆகலை, இன்ஜின்லேருந்து சுற்றுது. ஆனால் இதுக்கு முன்னாடி கையை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ஏசி பெல்ட்டு இங்கே இருக்குது. பெல்ட்டுக்கு முன்னாடி அந்த கிளச்சு வரும், அந்த கிளச் யூனிட் வந்து ஓடலை. கிளச் யூனிட் வந்து அமுக்கி பிடிச்சாதான் ஏசி கம்ப்ரஸர் ரன் ஆகும். ஏசி கம்ப்ரஸர் ரன் ஆனால் தான் கூலிங் ஆகும். இப்போ இதோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃப்ரண்டில் வரக்கூடிய கண்டென்சர் கூலிங் ஃபேனும் ஒர்க் ஆகுது. இந்த கூலிங் ஃபேன் சவுண்டு உங்களுக்கு கேட்கும். கூலிங் ஃபேன் ஓடுது பார்த்தீங்களா ஃபாஸ்ட்டாக. இப்போ இதோட கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஏசி ரிலே. இது வந்து கூலிங் ஃபேனுக்கு வரக்கூடிய ரிலே. அதே மாதிரி ஏசியோட ரிலே எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுதான் ஏசி ரிலே. இந்த மவுண்ட் வந்து இந்த ஹோல்டர் மாதிரி இருக்கிறது வந்து இந்த இடத்துல மாட்டியிருப்பாங்க. இப்போ நான் ஏசியோட கனெக்டர் தான் ப்ராப்ளம். ஏசியோட கனெக்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு வந்து அந்த தண்ணி பட்டு நம்மளுக்கு ஆஃப் ஆகிருக்கு. இப்போது இது வந்து எதில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரெட் கலரில் வரக்கூடிய ஒயர் டைரக்ட் பாசிட்டிவ் 12 வோல்ட், இதை வந்து இந்த லைட் ரோஸ் கலரில் கொடுக்கணும். இதை கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து லோடாகி ஓடும். பாருங்கள், ரிலே இல்லாமல் டைரெக்டாக செக் பண்ணுறது வந்து இப்படி தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ரோஸ் கலர் லைன், இந்த லைனை இந்த ரெட் கலர் லைனால் டைரக்ட் பண்ணியிருக்கேன். இதை டைரக்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏசி கிளச், அந்த மெக்கானிக்கல் கிளச் என்கேஜ் ஆகி ஏசி லோடாகி ஓடும். இப்போ உங்களுக்கு பார்க்க முடியும், ஏசி வந்து என்கேஜ் ஆகி ஓடும். இந்த ஃப்ரெண்டில் இப்போ கை வைக்க முடியாது, ஃப்ரெண்டோட சேர்ந்து சுற்றுது பார்த்தீங்களா. நான் மைக்கை வச்சு வேணால் காமிக்கேன். ஏசி லோடாகி வருது. இப்போ அப்படியே அந்த ஒயரை கலத்தி விட்டுருதேன். பண்ணிட்டேன். தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் உங்களுக்கு இந்த வீடியோ. இப்போ தெரியுதா சவுண்டு கேட்கு, லோட் ஆகாமல் இருக்கா. இதுதான் அதோட ஃப்ரெண்டில் உள்ளது வந்து சேர்ந்து என்கேஜ் ஆகும். ஃப்ரெண்டில் உள்ள கிளச் யூனிட் பார்த்தீங்கன்னா என்கேஜ் ஆகலை. அதை டைரக்ட் சப்ளை கொடுக்கறது மூலமாக என்கேஜ் ஆகும்.
இப்போ நம்மளுக்கு ரிலே கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறது இந்த மெத்தட் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன ஒயர் இதுன்னு சொல்கிறோம் பாருங்கள். இது வந்து ஏசி கம்ப்ரஸருக்கு போகக்கூடிய லைனு, இது வந்து நெகட்டிவ் லைனு, இது வந்து ஏசி ஆன் பண்ணும்போது வரக்கூடிய பாசிட்டிவ் லைனு, இது டைரக்ட் பேட்ரி பாசிட்டிவ். இப்போ நம்ம ரிலே கனெக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த பழைய ரிலே கனெக்டர் லைனை வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டு இது வந்து ஆர்என் ரிலே, இந்த ரிலே கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஒன்றும் கிடையாது, நெகட்டிவ் பாசிட்டிவ். அதே மாதிரி ஏசி கம்ப்ரஸருக்கு போகக்கூடிய லைன் டைரக்ட் பேட்ரி பாசிட்டிவ். இவ்வளோ தான். இந்த கனெக்ஷனை அப்படியே இந்த ஒயர் கட் பண்ணி நான் டைரெக்டாக கொடுக்க போகிறேன். இன்னொரு விஷயம், இந்த கம்ப்ரஸர் ஒர்க் ஆகாமல் இருந்துச்சுன்னா இன்னொரு ஃபியூஸ், முக்கியமான ஃபியூஸ் பார்க்கணும். இந்த ஃபியூஸ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோ பேசஞ்சர் சைடில். அதை நான் உங்களுக்கு காமிக்கேன் எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குன்னு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், CPRSR 20 amps கம்ப்ரஸர். இந்த இடத்துல தான் அந்த ஃபியூஸ் 20 amps ஃபியூஸ். இந்த ஃபியூஸ் போயிருந்தாலும் உங்களுக்கு கம்ப்ரஸர் ஆன் ஆகாது. அதே மாதிரி ப்ளோயர், அதே மாதிரி ரேடியேட்டர் ஃபேனில் உள்ள ஃபியூஸு, இது எல்லாமே நார்மலாக ஸ்டீரிங் கீழே இருக்கக்கூடிய ஃபியூஸ். இதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்காண்டி தான். இப்போ நம்ம ரிலே கனெக்ஷன் கொடுத்துட்டு உங்களுக்கு அவுட்புட் எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளோ கூலிங் வருது அப்படின்னு சொல்லி காமிக்கேன். ஃபஸ்ட்டு கூலிங் வரலை, அது உங்களுக்காண்டி தெரிஞ்சுக்கிட்டதுக்காண்டி தான் கையை வச்சே டேரெக்டாக காமிச்சேன். கம்ப்ரஸர் ரன் ஆகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ரஸர் ரிலே வந்து நம்ம கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இது வந்து ரூட்ஸ் இல்லை சூப்பரில் வரக்கூடிய ஹாரன் ரிலே. இது ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு அந்த ஓயு ஒயரிங்கே காமிச்சிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஓயு ஒயரிங்கில் பார்த்தீங்கன்னா லைட் ரோஸ் கலரில் ப்ளூ கலர் கோடு வரும், அது வந்து நெகட்டிவ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல் ரோஸ் கலரில் வரக்கூடியது கம்ப்ரஸரில் வரக்கூடிய டைரக்ட் பாசிட்டிவ் 12 வோல்ட்டு. ரெட் கலர் நம்மளுக்கு தெரியும், டைரக்ட் பாசிட்டிவ் 12 வோல்ட்டு. அதே மாதிரி பிளாக் கலர் ஒயர், சரி பிளாக்கில் கிரே கலர் மாதிரி, இதுதான் பாசிட்டிவ். உங்களுக்கு அது இப்போ காமிச்சு நல்லா கொஞ்சம் கிளியராகவே காமிக்கேன். இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பாசிட்டிவ் 12 வோல்ட்டு. இது பேட்டரியிலேருந்து வர பாசிட்டிவ், இது கம்ப்ரஸருக்கு போகக்கூடிய பாசிட்டிவ், இது வந்து நெகட்டிவ். இப்போ இது ரெண்டு லோடு இருக்கிறது வந்து பேட்டரியிலேருந்து பாசிட்டிவ் வந்து டேரெக்டாக கம்ப்ரஸருக்கு போகுது, எது மூலமாக நம்ம ஸ்விட்சிங் நடக்கும்போது. அப்போ இதுக்கு ஸ்விட்சிங் எப்போ ஸ்விட்ச் ஆன் பண்ணுறோமோ அப்போ இந்த ரிலே, இந்த ரெண்டு இதில் வோல்டேஜ் வந்து ஸ்விட்சிங் நடந்து இங்கே உள்ள சப்ளை இங்கே போகும். இது வந்து இந்த ரிலே தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, எந்த ரிலேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நிறைய மாடல் இருக்குது. வண்டி ஓயில் வரக்கூடிய ரிலே இது பார்த்திங்கன்னா தண்ணி பட்டுப்பட்டே இது டேமேஜ் ஆயிரும். ஓயில் வரக்கூடிய இந்த மாதிரி ஒரு ரப்பர் இருந்தால் போடுறது நல்லது. அதே மாதிரி 800 வேகனாரு அந்த மாதிரி இதெல்லாம் இந்த ரிலே வரும். அதே மாதிரி எந்த ரிலேயுமே கிடைக்கல அப்படின்னா நம்மகிட்ட இது வருது பார்த்தீங்களா, டுவல் ஹெட் லேம்ப் ரிலே, இதை கூட நம்ம கொடுக்கலாம். இல்லை ஹை பீம் லோ பீமுக்கு பதிலாக ஏதாட்டும் ஒரு கனெக்ஷன் மட்டும் கொடுத்து இந்த ஃபங்க்ஷனை ஒர்க் பண்ண வைக்கலாம். சிம்பிள். ஏசி ரிலே கம்ப்ளைண்ட்னாலும் கம்ப்ரஸர் ஒர்க் ஆகாது. இப்போ நம்ம டைரெக்டாக கம்ப்ரஸரை ஆன் பண்ணி பார்க்கலாம். ஏசி ஆன் பண்ணி விட்டு லோட் ஆகுதான்னு பார்க்கலாம். நம்ம வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே தான், ஏசி கூலிங் வருது. இந்த இடத்துல டெம்பரேச்சர் ஏறியும் இந்த கம்ப்ரஸர் லோட் ஆகிடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் அங்கே ஏசி ஆன் அண்ட் ஆஃப் பண்ணும்போது இதில் டிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும், டிக்கு 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 அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்கும். ஓஇ ரிலே தான் போடணும்னு அவசியம் இல்லை, எந்த ரிலேனாலும் நம்ம போட்டு அல்ட்ரு பண்ண தெரிஞ்சதுன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து மெக்கானிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கம்ப்ரஸரை ஆன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியும், டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த கம்ப்ரஸரை ஆஃப் பண்ண பாருங்க, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆன் பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறேன். டப்புன்னு ஒரு சவுண்ட் கேட்குறீங்களா, அதுதான் ஏசி
கம்ப்ரஸரை மெக்கானிக்கல் கேஸ் மூலமாக ஆக்டிவேட் பண்ணக்கூடியது. இந்த மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்